ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சோள அடை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே மாதிரியே தோசை இட்லி எல்லாம் ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி சோள அடை ரெடி பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே சாப்பிட்லாம். தேவைன்னா சட்னி கூட வச்சு ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், நல்லாவே ருசியாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் எடுத்துருக்கிறது எண்ணெய் வந்து மலட்டெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். மலட்டெண்ணெய் சேர்த்தாக்கா ரொம்ப நல்லாவே இருக்கும். இவ்வளோ ஒரு மேலெல்லாம் முறுமுறுன்னு இவ்வளோ நல்லா நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு. இஞ்சி கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி. 2 பீஸு தேங்காய் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த விரல் சைஸுக்கு. 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதை குறைப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், வெள்ளை சோள மாவு ஒரு கப் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், வெங்காயம் 2 நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கேரட் 1 பெரிய சைஸு தான், சீவலில் திருப்பி எடுத்துருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். கொத்தமல்லியோட கருவேப்பிலை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க, கொத்தமல்லி அதிகமாக இருக்குது. நம்ம ஜாரில் அரைச்சிருக்கிற பச்சை மிளகாய், தேங்காய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த மாவுக்கு தகுந்த தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துலாம். இது கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு, நம்ம அடையெல்லாம் தட்டுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு கலந்துட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து வச்சுட்டா போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கிளாத் எடுத்துருக்கேன். தண்ணியில் நனைச்சி போட்டிருக்கேன். தட்டு வச்சுருக்கேன் அடியில் தட்டுறதுக்கு. நமக்கு அடை எந்த சைஸு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். உருண்டை எடுத்துட்டு அப்படி தட்டிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா தட்டிட்டேன். இந்த ஓரங்கள்லாம் சரி பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. அப்படியே நம்ம தட்டி இருக்கிற அடையை கொண்டு வந்து அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. சிம்மில் வைங்க, நல்லா வேகட்டும். கொஞ்சமாக மேலே இந்த சைடு நல்லா திருப்பி போட்டாச்சு. இந்த சைடு கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. நல்ல வாசனையாக மணமாக இருக்குது. நல்லா வேகட்டும். கொஞ்சம் இங்கே பாருங்கள், நல்லா சேர்ந்துடுது. இந்த சைடும் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள், நல்லா செவந்துருக்கு. சூப்பராக வந்துருக்கு பாருங்கள், மறுமருன்னு. 2 சைடும் கலர் பாருங்கள். அப்படியே எடுத்துடலாம். அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூப்பராக சுட சோள அடை ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், சோள அடை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.